மகர ராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியா நீங்க எந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், வேற அதற்கு வந்து உங்களுடைய மூன் எனர்ஜின்ற இந்த சென்ஸ் வந்து உங்களுடைய சந்திரன் எனர்ஜியை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அண்ட் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே வந்து நீங்க அதுக்காக அப்படியே ஃபெடப் ஆகுறது, ரொம்ப டவுனா போயிடுறது, வந்து ஹாலுசினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நடக்காதது நடந்த மாதிரி, பழைய விஷயங்கள் நடந்ததை இப்போ ப்ரெசென்ட்ல அதோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நான் ஒரு தகவல்களை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பண வருமானம் அதிகரிக்க நான் என்ன செய்யணும், நான் எப்போ பெரிய அளவில் வருமானம் ஈட்டணும், செல்வ செழிப்போடு நான் வாழணும், அதற்கு நான் என்ன பண்ணால் எனக்கு பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஏற்படும், இப்படியான ஒரு கேள்விகள் பொதுவாக நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வகையில் உங்களுடைய இந்த கேள்விக்கு, அதுவும் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காரியங்கள், இந்த காரணிகள்லாம் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன மாதிரியான காரணிகள் அப்படின்றதையும், அண்ட் உங்களுடைய பண வருமானம் மணி அட்ராக்ஷனுக்கு எந்த சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றியும் நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இந்த ஒரு பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு பதிவை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் 777, அதாவது மணி அட்ராக்ஷனுக்கே பொதுவான ஒரு நம்பர் 777. ஸோ அந்த 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ஒரு ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நான் வேறு எந்தெந்த சேனல்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்றது உங்களுக்கு அதில் அப்டேட்டாக வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய ராசிக்கான அந்த மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர் சைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மகர ராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நீங்கள் எந்த சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், வேறு என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் பார்க்கலாம். மகர ராசி, இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும், உங்களுடைய இன்ட்யூஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். உங்கள் ஆழ் மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களோட மணி அட்ராக்ஷன்லையும் அது பிரச்சனையாக இருக்கும், பிளாக்காக இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது, ஏதாவது ஒரு பாஸ்டில் நடந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டே இருக்கும். மணி அட்ராக்ஷனும் அதனால் வந்து தடைப்படும். அப்போது உங்களுடைய மனசை எப்பவுமே தெளிந்த நீரோடை மாதிரி ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து வச்சுக்கணும். நீங்கள் அதற்கு வந்து உங்களுடைய மூன் எனர்ஜின்ற இந்த சென்ஸ் வந்து உங்களுடைய
சந்திரன் எனர்ஜியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதற்கான ரெமெடிஸ் ஏதாவது வந்து ஃபாலோ பண்ணலாம். முழு நிலவுக்கு முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஆழ்மன கோளாறுகள் அது வந்து சரியாகும். மனது வந்து ஒரு நிலைத்தன்மைக்கு வரும். ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்து வரும். இதனால உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நல்ல விதத்தில் ஏற்படும். அண்ட் நிறைய இல்யூஷனரி மைண்ட் செட்டோட இருப்பீங்க. நிறைய வந்து ஹாலுசினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நடக்காதது நடந்த மாதிரி, பழைய விஷயங்கள் நடந்ததை இப்போ ப்ரெசண்ட்ல அதோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிலாம் உங்கள் மைண்ட் செட் இருந்தாலுமே அதுவும் மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதுனால, ஸோ அதுலேருந்துலாம் வெளியே வர்றதுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய மணி அட்ராக்ஷன் டெவலப்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அண்ட் நல்லா பிளான் பண்ணணும். அந்த பிளானிங்ஸ்க்கு அந்த திட்டங்களுக்கு யார் உங்களோட சரியா இருப்பாங்களோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் பண்ணணும். இந்த பிளானிங்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் பார்ட்னர்ஷிப் இது 2ம் உங்களுக்கு ஒரு சேர வந்துருச்சுன்னா உடனே அதை ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் ஒரு விஷயம் பிளான் பண்ணுறேன், ஆனால் அதற்கான வாய்ப்பு வந்தால் நான் அதை செயல்படுத்தலான்னு இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் அப்போ உங்களோட திட்டங்களை போஸ்ட்போன் பண்ணி தள்ளி போட்டுக்கிட்டே வந்தால், அந்த செயல்பாடுகளை தள்ளி போட்டுட்டே வரும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸை என்றைக்குமே வந்து கொடுக்காது. ஸோ இதனாலேயும் உங்களுடைய பணம் ரீதியான விஷயங்கள் ஒரு தடைப்பட்டு போயிட்டே இருக்கும். அப்போ இனி வரக்கூடிய டைமில் நீங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை வந்து குறைச்சிக்கிறது நல்லது. உங்களோட பிளானிங்ஸை உடனே எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. நல்ல பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்போடு உங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதும் உங்களுடைய மணி அட்ராக்ஷனை நல்ல டெவலப் பண்ணும். அண்ட் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டா உடனே வந்து நீங்கள் அதுக்காக அப்படியே ஃபெடப் ஆகுறது, ரொம்ப டவுனாக போயிடுறது. என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் உடனே ஈஸியாக வந்து ஹர்ட் ஆகுறது. ஸோ டெம்பரவரியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கூட அது பெர்மனன்ட் நினச்சி அது பின்னாடியே போகிறது. இப்படியான விஷயங்களும் உங்களோட மணி அட்ராக்ஷனுக்கு பிளாக் பண்ணும். அண்ட் நீங்கள் மன்னிக்க கற்றுக்கணும். நிறைய எந்த அளவுக்கு ஃபர்கிவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் ஹீல் ஆவீங்க, உங்களுடைய அந்த சூழலும் ஹீல் ஆகும். இந்த 2ம் ஹீல் ஆகும் போது உங்களோட மணி அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை நோக்கி போக ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் மணி ரிலேட்டடாக நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய விஷயங்கள். இது ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். இப்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்பிளாக என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் 3 சிம்பிளை வச்சுக்கலாம். முழு நிலவு அந்த சிம்பிளை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ அந்த முழு நிலவு சிம்பிளை வச்சுக்கலாம். அண்ட் ஏஞ்சல்ஸ் னுடைய ஸ்டாச்சு, ஐடல், சிலைகள் அதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த சிம்பிள்லாம் உங்களுக்கு மணி அட்ராக்ஷனை டெவலப் பண்ணி கொடுக்கும். இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸில் எந்தெந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏஞ்சல் நம்பர் 18, அதாவது 1823. ஸோ 1823 இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் மணி அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை வந்து எழுதியோ யூஸ் பண்ணலாம். எழுதும் போது நீங்கள் ஏஞ்சல் நம்பர் அதாவது 1823 இந்த நம்பரை எழுதிட்டு உங்களுக்கு என்ன பண தேவையோ அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரி எழுதி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஒரு 21 டைம்ஸ் இல்லை 54 டைம்ஸ் இல்லை 108 டைம்ஸ் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அந்த டைமில் எப்பப்பெல்லாம் எழுதணும்னு தோணுதோ அந்த டைமில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதி இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் மேற்கொண்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய மணி ரீதியான பணம் ரீதியான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். மணி அட்ராக்ஷன் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவில் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் உங்களோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதை சொல்கிற டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு பெனிஃபிட்ஸை அடைய முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை அடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போதும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக பகிரலாம், மற்றவங்களும் பார்த்து பயன்பெறுகிற வகையில். அண்ட் இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு நம்பர் 777 அதை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை
கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எத மாதிரியான டாபிக் வேணும்னாலும் தாராளமா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்றேன். Until then, this is Sarah, the Empress of Tarot and Spiritual Healer.